ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற பாடம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் அரசாங்கத்தின் வகையில் ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து 28 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. இந்த 28 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சரை லைவ் சாட்லேயும் போட்டே வாங்க. நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடம் உள்ளாட்சி அமைப்புகள்னு ஒரு பாடம் இருக்கும், அதை படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு நடக்கும். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? ஆன்சரை லைவ் சாட்லேயே போட்டுட்டு வாங்க. சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கிச்சன் கேபினட் முறை காணப்படாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. கிச்சன் கேபினட் முறை காணப்படாத நாடு, இதுக்கான அர்த்தம் என்ன? எந்த நாட்டில் அதிபர் அமைச்சரவை இருக்கோ அதை தான் கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்க. ஸோ அதிபர் ஆட்சி முறை எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் ஆன்சரை போட முடியும். சரி, விடையை பார்க்கலாமா? அமெரிக்காவில் அதிபர் ஆட்சி முறை இருக்குது, பிரேசிலில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, இங்கிலாந்தில் நாடாளுமன்ற ஆட்சி முறை இருக்குது. ஸோ இங்கே கிச்சன் கேபினட் முறை இல்லை. இன்னொரு நாடு வரும், பார்த்துக்கோங்க, இலங்கை. இலங்கையிலையும் அதிபர் ஆட்சி முறை தான் இருக்குது. அதிபருடைய அமைச்சரவையை தான் கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? நாடாளுமன்றத்தின் பெயர், இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பந்தேஸ்டாக். ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர் பந்தேஸ்டாக். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்களில் பொருந்தாதது எது? எது கூட்டாட்சி முறையின் அம்சம் அல்ல? ஆன்சரை கண்டுபிடிச்சிங்களா? பார்க்கலாமா? இரட்டை அரசாங்கம் என்பது கூட்டாட்சி முறை. எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்பதும் கூட்டாட்சி முறை தான். அரசியலமைப்பின் உயர் அதிகாரம் என்பதும் கூட்டாட்சி முறையின் அம்சம்தான். பலமான மத்திய அரசு என்பது ஒற்றையாட்சி முறைக்கு உதாரணம். ஸோ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர், விடை பார்க்கலாங்களா? போக்டிங். டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர் போக்டிங். அடுத்த கேள்வியை பாருங்கள். நிதி சார்ந்த உறவுகளை கூறும் சட்டப்பிரிவுகள் என்ன? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான உறவு பற்றி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் நிதி சார்ந்த உறவுகளை கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 268 ஆரம்பித்து 294 வரைக்கும் இருக்கிற பிரிவுகள் நிதி சார்ந்த உறவுகளை கூறுகிறது. 268 முதல் 294 வரைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை ஸ்டார்டிங். நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங். அடுத்த கேள்வியை பாருங்கள். கூட்டாட்சி முறை அரசாங்கம் காணப்படும் நாடுகளில் பொருந்தாதது, எந்த நாட்டில் கூட்டாட்சி முறை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எந்த நாட்டில் கூட்டாட்சி முறை இல்லை? விடையை பார்க்கலாங்களா? விடை ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இலங்கையில் இல்லை. இலங்கையில் கூட்டாட்சி முறை இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஜப்பானின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? ஜப்பானுடைய நாடாளுமன்றத்தின் பெயர். இந்த நாடாளுமன்றத்தின் பெயர் தான் நிறைய இருக்கும் இந்த பாடத்தில், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் ஷார்ட்கட்டோடு படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட்டு. ஜப்பானுக்கு போனால் டயர்டாயிருவோம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே கடினமாக வேலை வாங்குவாங்க, டயர்டாயிருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இப்பொழுது தான் இந்த ஷார்ட்கட் உதித்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. காரணம்: இயக்கு, ஆட்சி, வழிநடத்து, ஆள் என்று பொருள் தரும் கிரேக்கம் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க.
அதாவது தேர்வில் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த வார்த்தை எந்த மொழிச்சொல் அப்படின்னு கூட கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. விடையை பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று கரெக்டு, காரணம் தவறு. ஏன் தவறுனா இது வந்து கிரேக்க வார்த்தை கிடையாது, இது லத்தீன் வார்த்தை. அதனால் பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். நிர்வாக உறவுகளை கூறும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன? நிதி சார்ந்த உறவுகளை பார்த்தோம். 268 to 294 நிதி சார்ந்த உறவுகளை கூறுகிறது. அப்போ நிர்வாக உறவுகளை கூறும் சட்டப்பிரிவு 256 ஆரம்பித்து 263 வரைக்கும், 256 முதல் 263 வரைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். கூட்டாட்சி முறை ஆட்சி காணப்படும் நாடுகளில் பொருந்தாதது. முன்ன ஒரு 4 நாடுகளை பார்த்தோமா, இங்கேயும் ஒரு 4 நாடு இருக்குது. எந்த நாட்டில் கூட்டாட்சி முறை இல்லைன்னு கேட்டிருக்காங்க? விடையை பார்க்கலாமா? சரி பாருங்கள். கனடாவில் கூட்டாட்சி முறை இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, பிரேசிலில் இருக்குது, அர்ஜென்டினாவில் இருக்குது. எல்லாத்துலேயுமே கூட்டாட்சி முறை இருக்குது. பொருந்தாதது எதுவுமே இல்லை. உங்களை குழப்புவதற்காக இந்த கேள்வி வடிவமைக்கப்பட்டுள்ளது. எத்தனை பேர் இதை சரியாக கவனிக்காமல் ஆன்சரை போட்டீங்க? ஓகே, பார்க்குறேன். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. ஃபஸ்ட்டு கூற்று, ஒற்றையாட்சி சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது. பாயிண்ட் 2, அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ள இயலும். இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க? விடையை பார்க்கலாமா? விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? கெனெசட். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் பெயர் கெனெசட். அடுத்த கேள்வியை பாருங்கள். நாடாளுமன்ற ஆட்சி முறையின் வேறு பெயர்களில் தவறானது எது? நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கு வேறு பேர் இருக்குது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பேரில் ஏதோ ஒன்று தவறு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? அமைச்சரவை அரசாங்கம் சொல்லுவாங்க, பொறுப்பு அரசாங்கம் சொல்லுவாங்க, வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க, பிரதம அரசாங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் தவறானது. அடுத்த கேள்வியை பாருங்கள். நாடாளுமன்ற ஆட்சி முறை காணப்படும் நாடுகளில் பொருந்தாதது. எந்த நாட்டில் நாடாளுமன்ற ஆட்சி முறை இல்லைன்னு கேட்டிருக்காங்க? எந்த நாட்டில் இல்லை? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பிரிட்டனில் நாடாளுமன்ற முறை இருக்குது, ஜப்பானில் நாடாளுமன்ற முறை இருக்குது, கனடாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. எல்லாத்துலேயுமே நாடாளுமன்ற ஆட்சி தான் இருக்குது. பொருந்தாதது எதுவுமே இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? அமெரிக்கா இருக்கு இல்லைங்களா, அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். அதிபர் வாக்காளர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அதிபர் வாக்காளர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? விடையை பார்க்கலாங்களா? அதிபர்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு பண்ணுவாங்க, 4 ஆண்டுகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டமன்ற உறவுகளை கூறும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன? சட்டமன்ற உறவுகளை கூறும் சட்டப்பிரிவுகள். நிதி பார்த்துட்டோம், இது நிதி சார்ந்த உறவு. அப்போ சட்டமன்றம் சார்ந்த உறவுன்னா 245 முதல் 255 வரைக்கும். இதுதான் ஆன்சர். சட்டமன்றம் சார்ந்த உறவுகள் 245 ஆரம்பித்து 255 வரைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளது? மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? மொத்தம் 100 துறைகள் இருக்குது. மத்திய பட்டியல் 100 துறைகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். மத்திய பட்டியலில் உள்ள துறையில் பொருந்தாதது எது? எது மத்திய பட்டியலில் வராதுன்னு கேட்டிருக்காங்க. எது வராது? விடை பார்க்கலாங்களா?
தொலைத்தொடர்பு மத்திய பட்டியல், தபால் மற்றும் தந்தி மத்திய பட்டியல், மாநிலங்களுக்கிடையேயான வியாபாரம் மற்றும் வணிகம் மத்திய பட்டியல், பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல் என்பது இது பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல் கிடையாது, பொதுப்பட்டியல். அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளது? மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கிறது? இப்படியே பார்க்கலாங்களா? 61 துறைகள் இருக்குது. மத்திய பட்டியல்னா 100, மாநில பட்டியலில் 61 இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மாநில பட்டியலில் உள்ள துறையில் பொருந்தாதது எது? மாநில பட்டியலில் வராதுன்னு கேட்டிருக்காங்க. எது மாநில பட்டியலில் வராது? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குன்னு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட மறந்துடுறீங்க, லைக் போடுங்க. உங்கள் ஸ்கோரை கடைசியாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லியுமே டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இரவு 9:30 மணிக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? காவல்துறை என்பதும் மாநில பட்டியல் தான். நீதித்துறை நிர்வாகமும் மாநில பட்டியல் தான். விவசாயமும் மாநில பட்டியல் தான். உள்ளாட்சி அமைப்புகளும் மாநில பட்டியல் தான். எல்லாமே மாநில பட்டியல் தான். இங்கே தவறானது பொருந்தாதது எதுவுமே கிடையாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளது? பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குங்க. 52 துறைகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சரியானது எது? கீழே இருக்கிற 4 துறைகளில் எது பொதுப்பட்டியலில் வரும்னு கேட்டிருக்காங்க. எது வரும்? பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சரியானது. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அந்த சேனலில் தமிழுக்கான டெஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் சொல்கிறேன், வீடியோ போட முடியலிங்க. இன்றைக்கி வீடியோ வந்துடும், சரிங்களா? வந்திருக்கும் அல்லது வந்துடும். அதையும் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸும் வரும், அதையும் அட்டன் பண்ணுங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதும் பொதுப்பட்டியல் தான். திருமணம் மற்றும் விவகாரத்தும் பொதுப்பட்டியல் தான். செய்தித்தாளும் பொதுப்பட்டியல் தான். புத்தகங்கள் மற்றும் அச்சகங்களும் பொதுப்பட்டியல் தான். எல்லாமே சரிதாங்க, எல்லாமே சரியானது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை எந்த நாட்டின் 4வது அரசரான ஜிக்மே ஜிங்கி வாங்சுங் உருவாக்கினார்? மொத்த தேசிய மகிழ்ச்சி இந்த வார்த்தையை உருவாக்கினவர் ஜிக்மே சிங்கியே வாங்சுங். அவர் எந்த நாட்டு அரசர்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? அவர் பூட்டான் நாட்டுடைய அரசர், பூட்டானின் 4வது அரசர். அடுத்த கேள்வியை பாருங்கள். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1970 தான் உருவாக்கியிருப்பாங்க, 1970. அடுத்த கேள்வியை பாருங்கள். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்து ஜூலை 18 எந்த ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டில் நடைமுறைப்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 2008 தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க, 2008. கடைசி கேள்விங்க. அதிபர் மக்களாட்சி முறை பற்றிய சரியான கூற்று எது? கீழே இருக்கிற 4 கூற்றில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். அதிபர் மக்களாட்சி முறை அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிற இதுக்கு அடுத்த பாடம் படித்து கொண்டு வந்து விடுங்கள். இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை அதிபரே அதிக அதிகாரம் பெற்றவர். இதுதான் சரி. இதுதான் அதிபர் மக்களாட்சி முறை. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி முறை. இங்கே ஒரு பாயிண்டை கவனிங்க. அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், பிரதம அமைச்சர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 28 கேள்வியை பார்த்துட்டோம். இன்றைய பாடம் சிறப்பாக முடிந்து விட்டது. இது 28 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இனி இரவு வணக்கம். தேங்க்யூ.